ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸ் கோடிங். நீ நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் ஸ்டேட் பண்ணா வேலிட் பேரின்றோம். இது நிறைய இடத்துல கேட்ட ஒரு கொஸ்டின். இது ஒரு நார்மல் ஸ்ட்ரிங்காக கொடுத்துருந்தா ஈஸியாக செக் பண்ணலாம். பட் அந்த ஸ்ட்ரிங்கில் ஸ்பெஷல் சிம்பிள் இருக்கும், ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிட்டு தான் பேரின்றோமான்னு செக் பண்ணணும். வாங்க பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பேலிண்ட்ரோம் ப்ராப்ளமுக்கு வந்து ஸ்பேஸையும் இந்த ஸ்பெஷல் சிம்பிளையும் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பேலிண்ட்ரோமான்னு செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி செக் பண்ணும்போது நம்ம எக்ஸ்ட்ராவா ஸ்டோர் பண்ணும்போது அதுக்கு ஒரு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எடுத்துக்கும். ஸோ அந்த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இல்லாம நம்ம ஆப்டிமைஸ்டா சால்வ் பண்ண போறோம் இன்னைக்கு. ஸோ இந்த ப்ராப்ளம்ல அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அப்பர் கேஸ் இருக்கும் அதை லோயர் கேஸா கன்வெர்ட் பண்ணி செக் பண்ணணும். அதே மாதிரி ஸ்பேஸ் அந்த ஸ்பெஷல் சிம்பிள் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பாலிண்ட்ரோம் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம ரீட் பண்ணாலும் எண்ட்ல இருந்து ரீட் பண்ணாலும் ஒரே மாதிரி வரணும். ஸோ இதுதான் அதோட ஸ்ட்ரிங்கு. இப்போ நம்ம இது ஸ்டார்டிங்ல ஏன்னு எடுத்தா அதே மாதிரி எண்ட்லையும் ஏ இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லயும் இருந்து ரீட் பண்ணாலும் எண்ட்ல இருந்து ரீட் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கணும். ஸோ அதான் பாலிண்ட்ரோம்னு சொல்லுவோம். இதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா 2 பாயிண்டர் அப்ரோச் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இங்க நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஸோ இதுல இருக்கிற ஏ வந்து கேபிட்டல் லெட்டரா இருந்தாலும் நம்ம ஸ்மால் லெட்டரை கன்வெர்ட் பண்ணி தான் இதை வந்து கம்பேர் பண்ண போறோம். தென் அதே மாதிரி ஸ்பேஸும் ஸ்பெஷல் சிம்பிளையும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து இக்னோர் பண்ணிட்டு செக் பண்ணணும். 2 பாயிண்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். லைக் வந்து லெஃப்ட் வந்து 0th இண்டெக்ஸ்லையும் ரைட் வந்து n-1 லாஸ்ட் இண்டெக்ஸ்லையும் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். தென் வந்து கம்பேர் பண்ணுவோம் எல்லும் ஆரும். இப்போ வந்து கேபிட்டல் லெட்டரா இருந்தால் அதை நம்ம ஸ்மால் லெட்டரா கன்வெர்ட் பண்ணிட்டு செக் பண்ண போறோம். அதே மாதிரி இப்போ ஏதோ ஒரு பாயிண்டர்ல வந்து ஸ்பேஸோ இல்லை ஸ்பெஷல் சிம்பிளோ வந்தா அதை இன்க்ரிமெண்ட் பண்ணி நெக்ஸ்ட் இதுக்கு மூவ் பண்ணிடுவோம். ஸோ அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதுக்கு மூவ் பண்ணிட்டே வர்றோம். ஸோ வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ் 0th பொசிஷன்ல இருக்கும், ரைட்ல வந்து எண்ட் பொசிஷன்ல இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணும்போது இதை ஸ்மால் கேரக்டரா சேஞ்ச் பண்ணிட்டு கம்பேர் பண்ணும்போது சேமா இருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். எல் வந்து நெக்ஸ்ட் பொசிஷன் போகும், அதே மாதிரி ஆர் இந்த பொசிஷன் வரும், ஆர் மைனஸ் மைனஸ். தென் வந்து செக் பண்ணும்போது இங்கே ஸ்பேஸ் இருக்கு, இங்கே எம் இருக்கு. நான் என்ன சொல்லியிருந்தேன், ஸ்பேஸோ இல்லை ஸ்பெஷல் சிம்பிளோ வந்தால் நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணிடணும். ஸோ எல் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து இங்கே மூவ் ஆயிரும். தென் வந்து எம்முக்கும் அகைன் எம்முக்கும் செக் பண்ணுறோம், ட்ரூ. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் முன்னாடி பின்னாடியும் வந்து அதே மாதிரி வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறோம். எல் இங்கே போயிடும், ஆர் இங்கே வந்துடும். ஸோ இப்போ வந்து ஏஏ செக் பண்ணுறோம், ஏஏவும் வேலிட் தான். தென் வந்து என்என். ஸோ இதே மாதிரி வரும்போது இப்போ இந்த இடத்துல வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கமா இருக்கு. ஸோ இது ஒரு ஸ்பெஷல் சிம்பிள். இந்த இடத்துல எல் வரும்போது நம்ம இக்னோர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதுக்கு போகணும். நெக்ஸ்ட் இதுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்கு. ஸோ அதையும் விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் கேரக்டர் பாயிண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து கடைசி வரைக்கும் பாயிண்ட் அவுட் பண்ணி ஃபைனலாக எல்லாமே ஈக்குவலாக இருக்கு அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் ட்ரூன்னு கொடுக்கணும். நடுவில் எங்கேயாச்சும் மிஸ் மேட்ச் ஆச்சுனாலே நம்ம ரிட்டர்ன் ஃபால்ஸ்னு கொடுத்துட போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம எப்படி செக் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இதான் அதோட சூடோ கோட். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லெஃப்ட் ரைட்டுன்னு பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்போம். லெஃப்ட் ரைட்டு இதை கண்டிஷன் செக் பண்ணிட்டு தான் நம்ம மூவ் பண்ணிட்டே வரணும் எவ்ரி டைம் வந்து. இப்போ வந்து லெஃப்ட்ல வந்து ஏதோ கேரக்டரோ இல்லாமல் ஸ்பேஸோ இல்லை ஸ்பெஷல் சிம்பிளோ இருக்கு அப்படின்னா நம்ம வந்து லெஃப்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணோம். அதே மாதிரி எண்ட்ல இருந்து பார்க்குறோம். இப்போ அந்த லெட்டர் வந்து கேரக்டர் கிடையாது, ஒரு ஆல்பபெட் கிடையாது, நம்பர் கிடையாது அப்படின்னா நம்ம அது வந்து ரிவர்ஸ்ல இருந்து டிக்ரிமெண்ட் பண்ணிட்டே வரோம், நெக்ஸ்ட் இதுக்கு மூவ் பண்ணிட்டே வரோம். ஃபைனலாக நம்ம என்ன பண்றோம், டூ லோயர் கேஸாக கன்வெர்ட் பண்ணி லெஃப்ட்டும் ரைட்லையும் இருக்கிற கேரக்டரை செக் பண்ணுறோம். மேட்ச் ஆகலை அப்படின்னா நம்ம ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணிடுறோம். இல்லைனா வந்து நெக்ஸ்ட் இதுக்கு மூவ் பண்ணிட்டே வரோம். ஸோ ஃபைனலாக இது வந்து லெஃப்ட் லெஸ் தென் ரைட் இருக்கிற வரைக்கும் ரன் ஆகும். தென் ஒரு ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணும்போது இது வெளியே வந்துடும், நம்ம ரிட்டர்ன் ட்ரூன்னு கொடுத்துருவோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் இன்டர்வியூவில் வந்து பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து டூ லோயர் கேஸு, அதே மாதிரி வந்து இஸ் ஆல்ஃபா நாம் சில பேர் இந்த மாதிரி பில்டிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து ஓனா எழுதி தான் சால்வ் பண்ண போறோம். இப்போ நம்ம வந்து இதுக்கு எப்படி செக் பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு கேரக்டரா இல்ல வந்து ஒரு நம்பரா அப்படின்னு செக் பண்ணணும், ஒரு ஆல்பபெட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணோம் அப்படின்னா ஆஸ்கி வேல்யூ யூஸ் பண்ணி தான் செக் பண்ண போறோம். இப்போ கேபிட்டல் ஏக்கு வந்து 65 தான் ஆஸ்கி வேல்யூ. அதே மாதிரி கேபிட்டல் இசட்டுக்கு வந்து 90 ஆஸ்கி வேல்யூ. அதே மாதிரி ஸ்மால் ஏ ஸ்டார்ட் ஆகுறதுன்னு பார்த்தோம்னா 97. அதே மாதிரி ஸ்மால் இசட் எண்ட் ஆகுறது எழுதுன்னு பார்த்தோம்னா 122. ஸோ இதுக்குள்ள தான் இந்த கேரக்டருங்கிறது இருக்கும். நம்பருக்கும் அதே மாதிரி வந்து 0 வந்து ஸ்டார்ட் ஆகுறதுன்னு பார்த்தோம்னா 47ல ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி வந்து 9 வந்து 56ல எண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான், இந்த மாதிரி ஆஸ்கி வேல்யூ வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம்.
அதே மாரி இப்ப வந்து அப்பர் கேஸா இருந்தா லோயர் கேஸா கன்வெர்ட் பண்ணி செக் பண்றோம்ல. ஸோ அதுக்கு வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். 2 லோயர் கேஸ்ன்ட்டு. ஸோ அதுக்கும் நம்ம இந்த ஆஸ்கி வேல்யூவ யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணுவோம். ஸோ அத டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாரி நம்ம ஆஸ்கி வேல்யூ யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போறோம். எவ்ரி டைம் வந்து ஒரு கேரக்டர் வரல அப்புட்ன்னா, அது ஸ்பேஸோ இல்ல வந்து ஸ்பெஷல் சிம்பலா இருந்தா நம்ம வந்து பாயிண்டர வந்து மூவ் பண்ணிட்டே வரோம். அதே மாரி ஃப்ரண்ட்லயும் மூவ் பண்றோம். அதே மாரி பேக்லயும் செக் பண்றோம். அங்கேயும் வந்து ஸ்பேஸோ இல்ல சிம்பலோ இருந்துச்சுன்னா, அது இங்கேயும் வந்து மூவ் பண்ணிட்டே வரோம். தென் வந்து ஃபைனலா வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்ல செக் பண்றோம். 2 கேரக்டரும் லோயர் கேஸான்னு பார்க்கும்போது நாட் ஈக்குவல்ட்டா இருக்கா அப்புட்ன்னா, ஃபால்ஸ ரிட்டர்ன் பண்ணிரும். இல்லன்னா பாயிண்டர் மூவ் பண்ணிட்டே வர்றோம். ஸோ வாங்க கோட் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி நான் கோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதான் அதோட கோட். நம்ம அங்க வந்து சூடோ கோடா எழுதியிருந்த கோட் தான் இங்கேயும் எழுதியிருக்கேன். அதே மாரி ஃபங்ஷனுக்கு சொல்லியிருந்தேன்ல, 2 லோயர் கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம வந்து ஆஸ்கி வேல்யூ யூஸ் பண்ணி இங்க சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபங்ஷன்ல நம்ம ஒரு கேரக்டர வந்து ஆல்ஃபபெட்டா இல்ல நம்பரா அப்படின்னு செக் பண்றோம். இப்போ வந்து ஸ்மால் ஏல ஸ்டார்ட் ஆகி ஸ்மால் இசட்ல முடிஞ்சிருக்கா? அதே மாரி கேப்பிட்டல் ஏல ஸ்டார்ட் ஆகி கேப்பிட்டல் இசட்ல முடிஞ்சிருக்கா? 0ல ஸ்டார்ட் ஆகி 9ல முடிஞ்சிருக்கா? அப்படின்னு செக் பண்றோம். ஆஸ்கி வேல்யூ கம்பேர் பண்ணி. தென் வந்து நம்ம அதே மாரி வந்து 2 லோயர் கேஸா கன்வெர்ட் பண்ணிர்றோம். ஒவ்வொரு டைம் வந்து செக் பண்றோம். ஃபைனலா வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்றோம். வாங்க ரன் பண்ணிடலாம். ஸோ ரன் ஆயிடுச்சு. சப்மிட் பண்ணிடலாம். ஸோ 2 மில்லி செகண்ட்ஸ்ல ரன் ஆயிருக்கு. ஸோ இந்த இந்த ப்ராப்ளம்க்கு நான் 3 லாங்குவேஜையும் கோட் குடுத்துருக்கேன். இது ஜாவா கோட். தென் வந்து இது பைத்தான்குரிய கோட். தென் இது வந்து சி பிளஸ் பிளஸ் கோட். ஸோ இந்த கோட வந்து டிஸ்கிரிப்ஷன்லயே ஆட் பண்றேன். யூஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி கோடிங் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க் யூ. பாய்.